தேர்வு செய்தலை அறிவீர் என்ற தலைப்பில் ஆற்று உரையாடல் நிகழ்வில் ஏற்பு நிலை பற்றி ஐயா சிவகதிரவன் அவர்கள் ஆற்றிய கருத்துரை. யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவது. ஒரு மிக இன்றியமையாத கருத்தை ஏற்பு குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னும் பிற மாந்தர்கள் பலரும் உள்ளடக்கிய ஒரு சமூக வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூக வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது என்று உங்களால் எவ்வளவு முயன்றாலும் கண்டறிய முடியாத அளவிற்கு சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை கைக்கொள்வீர்கள் என்றால் அதை மறுப்பதும், மறுப்பின் மீது செயல்படுவீர்கள் என்றால் மீண்டும் மறுப்பதும், மறுத்ததே முற்றிலும் மறந்து உங்களை அரவணைப்பதும், அரவணைப்பதற்கு பின்னால் சாதுரியங்களையும் சாமர்த்தியங்களையும் ஒழித்து வைப்பதுமாக சமூக செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமூக செயல்பாடு சிக்கலானது என்று நீங்கள் இப்போது நம்பிக்கொண்டிருப்பீர்கள் அல்லது அறிந்து வைத்திருப்பீர்கள். இப்போது இல்லை என்றாலும் தொடர்ந்து இவற்றிற்குள் அதன் போக்கில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் அதை அறிந்து கொள்ள முடியும். எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்றால், நீங்கள் விரும்புகிற போது உங்களை தவிர்ப்பதும், நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை எழுப்புவதுமாக இந்த வேலைகள் துவங்கும். இதன் வழியே நீங்கள் மனச்சோர்வு உற்றிருப்பீர்கள், கவலை தோய்ந்திருப்பீர்கள், நோயுற்றிருப்பீர்கள், பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பீர்கள், தொலைத்தொடர்பு சாதனைகளை நம்பி வாழ்வீர்கள். இப்படியான பல கூறுகளை பெற்றவராக மாறியிருப்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் சமூகம் உங்களை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது என்று பொருள். இவற்றை சமூகத்தின் பொது போக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். இவற்றிற்குள் நல்லதே இல்லையா, இவை நன்மையை விளைவிக்காதா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு பொது போக்கிற்குள் வருகிறவர்களும் கரைகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு பொது போக்கு இருக்கிறது. இந்த பொது போக்கு தான் உங்களை மெய்யியலில் இருந்து அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறது. மெய்யியலுக்கும் உங்களுக்குமான இடைவெளியை அதிகமாக மாறுவதற்கு, பெரிய இடைவெளியாக மாறுவதற்கு இந்த பொதுப்போக்கு தொடர்ந்து வினையாற்றி கொண்டே இருக்கிறது. எனவே நீங்கள் மெய்யியலை தேடும்போது சமூகம் உங்களில் இருந்து பெரிய இடைவெளி தூரத்தில் இருப்பதாக தம்மை காட்டிக்கொள்ளும். அந்த பொதுப்போக்கு அதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் சமூகத்தோடு இருப்பதா, மெய்யியலை புரிந்து கொண்டு மெய் நோக்கி நகர்வதா என்கிற பெரும் குழப்பத்தை உண்டாக்குவது, அந்த குழப்பத்தில் நிற்கிற போதே உங்களை பதற்றத்திற்கு உள்ளாக்குவது, நீங்கள் பதற்றத்தில் இருக்கும்போது உங்களை அச்சமாக்குவது என்பதாக இந்த பொதுப்போக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். இந்த பொதுப்போக்கு நீங்கள் சமூகத்திலிருந்து விலகி நிற்கிற விளக்கத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒன்றை கோருவீர்கள் என்றால், வேண்டுவீர்கள் என்றால், சமூகத்தோடு உரையாட, உறவாட விரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு
ஏற்பு என்பதை கட்டாயப்படுத்தும். இவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும். முன்பே நாங்கள் சொல்லினோம், முன்பே நாங்கள் நினைவூட்டினோம் என்று உங்களை குற்றப்படுத்தும். ஒன்று உங்களை குற்றப்படுத்தும். உங்களை குற்றப்படுத்த நீங்கள் அஞ்சுவீர்கள் என்றால் உங்களை ஏற்கும்படி நிர்பந்திக்கும். இந்த பொதுப்போக்கினுடைய உள்ளடக்கம் இப்படியாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து சமூகம் உங்களை குற்றப்படுத்துவதும் அல்லது ஏற்கச் செய்வதுமாக உங்களோடு உரையாடிக் கொண்டே இருக்கிறது. ஏன் நீங்கள் சமூகத்திலிருந்து குற்ற உணர்வையோ ஏற்பு என்கிற நிர்பந்தத்தையோ பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், நீங்கள் வளர்ந்து வருகிற போது சமூகம் வைத்திருக்கிற வழக்கங்களை மீறுவீர்கள். நீங்கள் கற்பதின் வழியாக, நீங்கள் வாசிப்பதின் வழியாக, ஒன்றை மாற்றி சிந்திக்கும் சிந்தனை போக்கின் வழியாக, ஒன்றை புரிந்து கொள்ளும் விருப்பத்தின் வழியாக நீங்கள் உங்கள் வாழ்வை துவங்குகிற போது, உங்கள் வாழ்வின் முதல் அடி எடுத்து வைக்கிற போது, சமூகம் அதுவரை வைத்திருக்கின்ற மரபுகளை, வழக்கங்களை கேள்விக்கு உள்ளாக்குவீர்கள். சான்றாக, நீங்கள் 18 வயதில் கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்று முடிக்க வேண்டும் என்று சமூகம் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறது. நீங்கள் 18 வயதில் நான் கல்வி கற்க மாட்டேன் என்பீர்கள் என்றால், அது சமூக வழக்கத்தை நீங்கள் மீறுவதாக சுட்டிக்காட்டும். 20, 25 வயதில் நீங்கள் சமூகம் வைத்திருக்கிற ஒரு அமைப்பு முறைக்குள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு வழக்கத்தை வைத்திருக்கும். அவ்வயதில் நான் அவற்றை செய்ய மாட்டேன், அந்த வழக்கங்களை நான் மீறுவேன் என்பீர்கள் என்றால், அது உங்களுக்கு அதை மீற முடியாத அளவிற்கு நெருக்கடிகளை கொடுக்கும். இவற்றின் காரணமாக நீங்கள் தொடர்ந்து சமூகத்தோடு ஒரு முரண்பட்ட படிநிலையை தொட்டு நகர்வீர்கள். இவ்வாறு நீங்கள் சமூகத்தோடு முரண்பட்ட படிநிலைகளை கடந்து வருகிற போது, சமூகத்தில் இருந்து, சமூக வழக்கங்களிலிருந்து, சமூக நடைமுறைகளிலிருந்து, சமூக மரபுகளில் இருந்து நீண்ட தூரம் பயணித்து வந்து பார்க்கிற போது, எப்போதாவது நீங்கள் ஒரு முழுமையற்ற நிலையை உணர்வீர்கள் என்றால், நீங்கள் சமூகம் நோக்கி திரும்பி பார்த்து மிக இயல்பாக நான் பொதுப்போக்கில் இருந்து விலகி நிற்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு செய்வீர்கள். நான் கற்றிருக்க வேண்டும், நான் சமூக பொறுப்புகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக அந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளப்படும். என்றாலும் உண்மையிலேயே நீங்கள் அப்படித்தான் அறிவிப்பீர்களா என்பது இல்லை. ஆனால் நான் நீண்ட தூரம் தனியாக வந்து நிற்கிறேன் என்று நீங்கள் அறிவித்தவுடன், சமூகம் மரபை மீறியிருக்கிறாய், எனவே நீ இந்த நெருக்கடியை, இந்த தனிமையை, இந்த இடைவெளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும். இந்த கட்டாயத்தின் வழியாக, இந்த நெருக்கடியின் வழியாக நீங்கள் மனச்சோர்விற்கு உள்ளாவீர்கள், குற்ற உணர்வுக்கு உள்ளாவீர்கள். இது சமூக போக்கு உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிற தந்திரமான முறை. ஒரு மனிதனை எப்படி சமூக வழக்கத்திற்குள் இழுத்து வருவதற்கு சூத்திரங்கள் என்ன என்பதான ஆயிரக்கணக்கான சூத்திரங்களில் இதுவும் ஒன்று. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி உங்கள் தனிமையை, உங்கள் குழப்பத்தை, உங்கள் மன தடுமாற்றத்தை சமூகம் தனதாக்கிக் கொண்டு உங்களை தமக்குள் கரைப்பதற்கு
எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து செய்கிறது, இன்னும் செய்யும். இந்த நிலையில் நீங்கள் மெய்யியல் நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல், என் மரபுகளை நான் பின்பற்றுவதற்கு எனக்கு போதுமான புரிதல் இல்லை என்கிற அடிப்படை காரணத்தில் நின்றால் கூட இதுதான் நிலை. நீங்கள் வாழ்வை துவங்குகிற துவக்க காலத்தில், நான் மெய்யியல் நோக்கி நகர வேண்டும் என்றெல்லாம் கருத வேண்டியது இல்லை. என் முன்னால் சமூகம் வைக்கிற வழக்கங்களை நான் புரிந்து கொள்ள விழைகிறேன். புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என் முன்னால் இருக்கிற பொறுப்புகளுக்குள் நான் முழுமையாக என்னை பொருத்திக் கொள்வதற்கு நான் தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்வதே கூட சமூகத்தினுடைய பொதுப்போக்கிலிருந்து பார்க்கிற போது இவையெல்லாம் உங்கள் வரம்புகளை விட்டு நீங்கள் வெளியே செல்வதாக புரிந்து கொள்ளப்படும். அதன் விளைவாக நீங்கள் நீண்ட தூரம் உங்கள் வழியில், உங்கள் வழி என்று கருதுகிற ஒன்றின் மீது ஏறி நகர்ந்து வருகிற போது, நீங்கள் திரும்பி பார்க்கிற போது, உங்கள் மன குமுறலுக்கு, தடுமாற்றத்திற்கு உதவி நாடுகிற போது, உங்களை குற்றப்படுத்துவதும், உங்கள் நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கட்டாயம் செய்வதும் சமூகத்தினுடைய வழக்கமான பணிகளில் ஒன்று. அந்த வகையில் நீங்கள் இப்படியான வாழ்க்கை முறையை தேடிக்கொண்டோமே என்ற குற்றத்திற்குள்ளும், இதுதான் என் தலையெழுத்து என்கிற ஏற்பிற்குள்ளும் நிற்பீர்கள் என்றால், நீங்கள் சமூகத்திற்குள் கரையத் துவங்குகிறீர்கள் என்று பொருள். இது குற்றமும் அல்ல, இது தலையெழுத்தும் அல்ல. நான் குற்றம் மீதும் தலையெழுத்து மீதும் எப்போதும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவன் அல்ல. அப்படியாக இவற்றில் ஏதும் இல்லை. இது ஒரு விளைவு. இந்த விளைவு ஏன் ஏற்பட்டது? நான் முன்பே சொன்னது போல அதே சான்று. 5 வயதில் ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று வழக்கம் இருக்கிறது. அந்த வயதில் அந்த குழந்தை படிக்க மாட்டேன் என்று அந்த வழக்கத்தை மீறுகிறது. அந்த குழந்தை படிக்க மாட்டேன் என்று கல்வி சாலைக்கு செல்ல மாட்டேன் என்று கூறுவதற்கு காரணம், கல்வி பற்றி அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது என்பது குழந்தைக்கும் தெரியும், சமூகத்திற்கும் தெரியும். கல்விக்கூடத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை குழந்தை அறியவில்லை என்று சமூகத்திற்கும் தெரியும், குழந்தைக்கும் தெரியும். ஆனால் குழந்தை தன்னுணர்வில் இருந்து நான் கல்விச்சாலைக்கு செல்ல விரும்பவில்லை என்று அறிவிக்கிறது. ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தை கல்விச்சாலைக்குள் செல்லவில்லை என்றால் அது வெற்றி பெற்றதாக தன்னளவில் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் சமூகம் அந்த வெற்றி கணக்கை தமது தோல்வி கணக்காக வைத்திருக்கிறது. தொடர்ந்து ஆண்டுகள் ஓட ஓட அந்த குழந்தைக்கு வாலிப வயது வருகிற போது, இளம் பருவம் வருகிற போது, கல்விச்சாலைக்கு செல்லாத ஒன்றை தகுதி குறைவாக அடையாளப்படுத்துகிற போக்கு சமூகத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே கல்விச்சாலை படிப்பு என்பது அந்த குழந்தைக்கு எந்த வகையில் அவசியமாகிறது என்கிற தீர்ப்படுத்தும் பொறுப்பு வழங்குகிறவருக்கு வேண்டும். அதாவது ஒரு குழந்தையை நீங்கள் அழைக்கிற போது அந்த குழந்தை உங்களை புதிதாக பார்க்கிறது. அந்த குழந்தையை விட நீங்கள் மூத்தவர்கள், சிந்தனையில் மேம்பட்டவர்கள். அந்த குழந்தைக்கு என்ன அச்சம் இருக்கிறது, என்ன குழப்பம் இருக்கிறது, எங்கு தடுமாற்றம் இருக்கிறது என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அந்த குழந்தைக்கு அடிப்படையில் கல்வி புகட்டப்பட வேண்டும் என்று தேவை இருக்கும் என்றால், அது குறித்து அந்த குழந்தைக்கு சீரான, முறையான வழிகாட்டுதலை வழங்க வேண்டியது கல்வியை வழங்குவோரினுடைய பொறுப்பு. அப்படி ஏதும் செய்யாமல் அந்த குழந்தையினுடைய வாழ்நாளில் கல்வி கற்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி, அதுவே தகுதி குறைவு, வாழ்வதற்கு தகுதி குறைவு என்று குற்ற உணர்வுக்கு உள்ளாக்குவதும், இந்த கல்வி தகுதி குறைந்த வாழ்க்கை முறையே உனது தலையெழுத்து, இவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
ஏற்பை கட்டாயமாக்குவதும் இந்த பொது வழக்கங்களில் இப்போதும் இருக்கிறது. அது எப்போதும் இருக்கும். நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு சொல்வது, இது தகுதி குறைவானது அல்ல. இது குற்றமானது அல்ல. இதை நான் ஏன் செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையாக இருக்கிறபோது, நான் ஏன் கல்விச்சாலையை புறக்கணிக்க முனைந்தேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையில் இருக்கிற செய்தி. நீங்கள் ஏற்பையும் கட்டாயப்படுத்துகிற அடிப்படையில் பார்க்கக்கூடாது. ஏற்பு என்பது எவ்வாறானது என்பதை நாம் ஏற்கனவே தனி உரையில் பேசியிருந்தோம். ஏற்பு என்பது இறைக்கும் உங்களுக்குமாய் இருக்கிற உறவு. மெய் உங்களிடம் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு. எனவே ஏற்பு என்பது இறையாக இருக்கிறபோது, மெய்யாக இருக்கிறபோது, அது தான் படைத்த ஒன்றின் மீது தம்மை எப்போதும் கட்டாயமானதாக வெளிப்படுத்தாது. அப்படியான மனித குணம், இழிவான குணம் இறை வெளிப்பாட்டிற்கு, மெய் வெளிப்பாட்டிற்கு எப்போதும் இருந்ததே இல்லை. இனி இருக்கப் போவதும் இல்லை. மெய் அவ்வாறானது. மெய் உங்களை தொடர்ந்து அரவணைக்கும் தன்மை உள்ளது. இது எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டியது என்பது நீங்கள் கவனிக்க வேண்டும். சமூகம் ஒன்றை ஏற்கச் சொல்கிறது. ஏன் சொல்கிறது? அது காட்டிய வழிப்படி நீங்கள் நகரும்போது, அது காட்டிய வழிப்படி நீங்கள் பயணிக்கும்போது, அது உங்களிடமிருந்து உங்களது நுண்ணுணர்வை, உங்களது சிந்தனை திறனை என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்குரிய வாய்ப்போடு பொது வழக்கங்களை உருவாக்குகிறது. அது தனி. அதற்குள் நாம் இப்போது செல்ல வேண்டாம். உங்களை என்னவெல்லாம் ஏற்க செய்கிறது என்றால், உங்கள் கல்வியை ஒரு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்க வேண்டும். உங்கள் மருத்துவம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை தேர்வு என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்க வேண்டும். இது என்னவாக என்றால், சமூகம் ஒரு வழக்கம் வைத்திருக்கிறது. அந்த வழக்கங்களில் பல கிளைகள் இருக்கலாம். நீங்கள் கல்வியை என்று எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் எத்தனை விதமான கல்வி முறைகள் இருக்கின்றனவோ, அவற்றில் ஒன்றை உங்கள் வழக்கத்தின் போக்கில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மருத்துவம் என்றால், உங்கள் நலம் குறித்து உங்களுக்கு ஒரு புரிதல் உள்ளதென்றால், அந்த புரிதல் இந்த வழக்கத்திற்குள் பொருந்தவில்லை என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால், அதை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. எப்படியேனும் நீ இங்கு வந்துதான் தீர வேண்டும் என்று வன்மத்தோடு காத்திருக்கிற பட்டறிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இவ்வளவு சிக்கலான சமூக வன்மம் உங்களைச் சுற்றி இருப்பதை நான் இப்போதும் பார்க்கிறேன். அதற்கு பெரும் வேதனையோடு அவற்றில் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். நீங்கள் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சமூகம் இதை என் மீது திணிக்கிறது என்பதற்கான காரணங்கள் ஒவ்வொன்றையும் ஆய்வது இப்போது பொருத்தமானதல்ல. ஆனால் சமூகத்தை இன்றும் நீங்கள் மறுப்பதற்குரிய சிந்தனை போக்கில், சிந்தனை மேம்பாடில் இருக்கிறீர்கள். சமூக வழக்கத்தை நீங்கள் மறுப்பீர்கள் என்றால், ஒரு பொது வழக்கத்தை புரிதல் ஏதும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் வெளிப்படுவீர்கள் என்றால், அது மதிப்பிற்குரியதாக நான் பார்க்கிறேன். எந்த ஒன்றையும் முழு புரிதலோடு நீங்கள் ஏற்க வேண்டும். எந்த ஒன்றின் மீதும் நீங்கள் முழு புரிதலோடு வினைப்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மெய் அப்படித்தான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சிந்தனை முறை,
செயலாற்றும் தன்மைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அருளப்பட்டிருக்கின்றது. அவற்றை உள்வாங்கிக் கொண்டு அவற்றிற்கு அளிக்கிற மதிப்பில் இருந்து நீங்கள் உங்களை சரியான திசை வழியில் நிகழ்த்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே ஒரு பொது வழக்கத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் அது மதிப்பிற்குரியது. புரியாத காரணத்திற்காக, புரியாத நிலையில் ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் துணிந்து சொல்வீர்கள் என்றால் அதுவும் மதிப்பிற்குரியது. இப்படி புரிதலின் அடிப்படையில் ஒன்றை ஏற்றுக்கொள்வதும், புரிதலின் அடிப்படையில் ஒன்றாக நகர்வதும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் விரும்புவது. இப்போது நீங்கள் முதல் மறுப்பில் இருந்து நகர்ந்து இன்று வந்திருக்கிறேன், இப்போது என்ன செய்ய என்பதாகவும் உங்கள் மனநிலை இருக்கக்கூடும். அல்லது சென்றவற்றையெல்லாம் விட்டுவிடலாம், இப்போது என்ன செய்வது என்பதாகவும் உங்கள் மனநிலை இருக்கக்கூடும். இரண்டிற்கும் ஆழத்தில் தடுமாற்றமும், தனிமையும், அச்சமும், மனப்பதற்றமும் இருப்பதை நான் ஆழமாக உணர்கிறேன். நீங்கள் இப்போது ஒன்றை சுய ஆய்வாக, தன்னாய்வாக செய்து வெற்றி பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அது என்ன? நான் முதலில் ஒன்றை மறுக்கிறேன் என்று நீங்கள் நினைவில் இருக்கிற ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். சான்றாக நீங்கள் கல்வி என்பதை வைத்துக் கொள்வோம். அல்லது ஒரு வாழ்க்கை முறை என்பதை வைத்துக் கொள்வோம். அல்லது ஒரு மருத்துவ முறை என்று ஒன்றை வைத்துக் கொள்வோம். எந்த ஒன்றையும் நாம் சான்றாக வைத்துக் கொள்ளலாம். நான் மருத்துவ முறை என்பதை உங்களுக்கு ஒரு சான்றாக விளக்க விரும்புகிறேன். நீங்கள் பிறக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் மருத்துவ முறையை தேர்வு செய்கிற உரிமை உங்களுக்கு சமூக வழக்கத்தில் வழங்கப்படவில்லை. சமூகம் மருத்துவத்தை தேர்வு செய்யும் முடிவை கையில் வைத்திருக்கிறது. நீங்கள் சமூகத்தில் இருந்து விடுபட முடியும் என்கிற துணிச்சலை பெறுகிற போது, ஒரு புரிதலை அடைகிற போது, அதன் அடிப்படையில் உங்களுக்கான மருத்துவத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். வழக்கத்தில் இருக்கிற மருத்துவமாக இருக்கலாம், வழக்கங்களில் இருக்கிற மருத்துவங்களாக இருக்கலாம், வழக்கங்களில் இல்லாத உங்கள் புரிதலில் இருக்கிற மருத்துவ கோட்பாடுகளாகவும் அவை இருக்கலாம். இப்போது அதிகப்படியாக வழக்கங்களில் இருக்கிற எந்த தன்மையும் அற்ற ஒரு புதிய மருத்துவ புரிதலை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இது உங்களுக்கு பல்வேறு பயன்களை அளிக்கும் என்று நீங்கள் விளக்கங்கள் சொல்லியிருப்பீர்கள். நான் என்ன இப்போது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்றால், நீங்கள் முதலில் ஒரு மருத்துவத்தை தேர்வு செய்கிற போது, அதற்கு உள்ளே நீங்கள் சிந்தித்த அடிப்படையான காரணம் என்ன என்பதுதான் நீங்கள் காண வேண்டிய பகுதி. இது உங்கள் புரிதலுக்கான பயிற்சி. நான் முதலில் ஒரு மருத்துவத்தை தேர்வு செய்கிறேன். எதற்காக இந்த மருத்துவத்தை தேர்வு செய்கிறேன் என்பது கேள்வி. நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதற்கு பல்வேறு பதில்களை நீங்கள் பெற முடியும். இந்த மருத்துவம் மிகுந்த விலை மலிவானது என்பதாக இருக்கலாம். இந்த மருத்துவம் வரம்புகளை, சமூக வழக்கங்களை மீறும் தன்மையில் இருக்கிறது என்பதாக இருக்கலாம். இந்த மருத்துவத்தில் செயல்பாடுகள் குறைவு என்பதாக நீங்கள் கருதலாம். இந்த மருத்துவம் வழக்கத்தில் இருக்கிற மருத்துவங்களில் இருந்து ஏற்படுத்துகிற விளைவுகளில் மாறுபட்டு இருக்கிறது என்பதாக இருக்கலாம். இந்த மருத்துவம் எனக்கு ஈர்ப்பாக இருக்கிறது என்பதாக இருக்கலாம். இந்த மருத்துவத்தை அறிமுகம் செய்தவர் நல்லவர்
எனவே அவர் மீது கொண்ட மரியாதையின் பார்ப்பட்டு இந்த மருத்துவத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக இருக்கலாம். இத்தனை காரணங்கள் இருக்கும் என்றால், இந்த காரணங்கள் எல்லாமும் உங்களை தூண்டியதின் விளைவாக நீங்கள் மருத்துவத்தை தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். இவை தவிர்த்த காரணங்களும் உங்களுக்கு மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்ற தூண்டலை உண்டாக்கியிருக்கும். ஆனால் உண்மையிலேயே மருத்துவத்தை நீங்கள் தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்றால், இந்த மருத்துவம் எனக்கானது என்று உணர்கிறேன் என்பதாக இருந்திருக்க வேண்டும். இந்த மருத்துவம் என் உடல் ஒழுங்குகளை நான் புரிந்து கொண்ட அளவில் ஒத்திருக்கிறது என்பதாக இருந்திருக்க வேண்டும். என் உடல் ஒழுங்கிற்கும் இந்த மருத்துவம் தருகிற பரிந்துரைக்கும் எந்தவிதமான பிணக்கும் இல்லை என்பதாக நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். இப்படியான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்றால், இந்த சமூகம் மருத்துவத்தின் பார்ப்பட்டு இந்த பொது வழக்கத்தில் இருந்து உங்களை எப்பொழுதும் குற்றம் சாட்ட முடியாது. எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள் என்று உங்கள் மீது நிர்பந்திக்க முடியாது. ஏனென்றால், உங்கள் உடல் ஒழுங்கை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் உடல் ஒழுங்கினுடைய சீர்மை எவை, பிணக்கு எவை என்பதை கண்டிருக்கிறீர்கள். உங்கள் உடல் ஒழுங்கிற்கு என்ன அவசியமாகிறது, என்ன மறுப்பிற்குரியது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். இவையெல்லாமும் உள்ளடக்கி நீங்கள் மருத்துவத்தை தேர்வு செய்துள்ளபடியால், இந்த மருத்துவம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். இந்த மருத்துவம் எப்போதும் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் தேர்வு செய்த மருத்துவத்தினுடைய அடிப்படைகள் இவ்வாறானதாக இருக்கிறதா என்பதுதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு செய்ய வேண்டிய பகுதி. இந்த ஒரு சான்றை போல மருத்துவம் என்று வழக்கத்திலிருந்து நீங்கள் மீறி நிற்கிற, துணிந்து நிற்கிற, வெளியில் வந்து நிற்கிற இந்த ஒரு சான்றை போல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்திலிருந்து பொது வழக்கத்தை மீறுகிறேன் என்று நீங்கள் துணிந்து எடுத்த வழக்கமான எல்லா செயல்பாடுகளையும் தொகுத்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கல்வியை தேர்வு செய்த போது, நீங்கள் வாழ்க்கை முறையை தேர்வு செய்த போது, நீங்கள் எந்த ஒரு செயல்பாட்டு முறையையும் அதற்கு கீழே உள்ள நடைமுறைகளையும் தேர்வு செய்த போது, அதற்கு மெய்யாகவே இருக்கிற காரணம் என்ன, அதற்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு என்ன, உரிமை என்ன, தொடர்பு என்ன என்பதை துல்லியமாக பகுத்து பார்க்க முடியும் என்றால், அது ஏற்படுத்துகிற விளைவில் நீங்கள் மேம்பட்டு நிற்பீர்கள். சமூகம் உங்களை புறக்கணிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவற்றை நீங்கள் ஒவ்வொன்றாக செய்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த புறத்தூண்டல் காரணமாக மருத்துவம் பற்றி பேசுகிற போது வரிசைப்படுத்தி வைத்திருக்கிற புறத்தூண்டல் காரணமாக நீங்கள் அந்த மருத்துவத்தை தேர்வு செய்வீர்கள் என்றால், அந்த புறத்தூண்டல் மாற்றத்திற்கு உள்ளாகும் போது நீங்கள் தனிமைப்படுவீர்கள். அந்த புறத்தூண்டல் சிதைவிற்கு உள்ளாகும் போது நீங்கள் தனிமைப்படுவீர்கள். ஒரு தூண்டல் என்பது உங்கள் அளவில் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒன்று தூண்டுவது துவங்கி வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தூண்டலே உங்களை இயக்கக்கூடாது. தூண்டல் குற்றமில்லை. தூண்டலுக்கு உள்ளாவது பிழையொன்றும் இல்லை. ஆனால் தூண்டல் உங்களை இயக்குவதாக இருக்கக்கூடாது. தூண்டல் உங்களை இயக்கும் என்றால் நீங்கள் அதிவிரைவில் சிக்கலுக்கு உள்ளாவீர்கள், சிதைவிற்கு உள்ளாவீர்கள், தனிமைப்படுவீர்கள். இவ்வாறு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நான் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது, நீங்கள் தேர்வு செய்கிற ஒன்றை எதற்காக தேர்வு செய்தீர்கள்? நான் இந்த வழக்கத்தை தேர்வு செய்தேன், இந்த நடைமுறையை தேர்வு செய்தேன், இந்த கோட்பாட்டினை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் சொல்லும்போது, எதற்காக தேர்வு செய்தேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் என் வாழ்க்கையை இவ்வாறாக தேர்வு செய்தேன் என்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதற்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன? ஒருவர் மீது இருக்கிற வெறுப்பு,
அல்லது ஒருவர் மீது இருக்கிற பற்று. நான் கல்வி முறையை இதற்காக தேர்வு செய்தேன் என்று பார்ப்பீர்கள் என்றால், அது எங்கள் வீட்டில் இருப்பவர்களினுடைய அழுத்தம், நான் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற சமூக வெறி என்பதாக தொடரும். இப்படி ஒவ்வொன்றிற்குள்ளும் உங்களுக்கும் அந்த தேர்வுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு உங்களை விடுதலை செய்யும் புள்ளியாக இருக்கிறது. இந்த தொடர்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதனால் அந்த தேர்வு முழுமையானதாக இல்லை. அது ஒரு தற்காலிக தேர்வு. தற்காலிகமான தேர்வின் வகையில், தேர்ந்தெடுத்ததின் வகையில் நீங்கள் தொடர்ந்து பயணப்பட்டுக் கொண்டே இருப்பதனால், உங்கள் வாழ்வு சமூகத்திலிருந்து விலக்கமடைவது மட்டுமல்லாமல், உங்களது தேர்வு முறைகள், காரணங்கள் மாற்றமடையும் போது, உங்களுக்கு அச்சமும், தனிமையும், சோர்வும் மேம்பட்டுக் கொண்டே, அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இதன் விளைவாக என்ன ஆவீர்கள்? தூண்டலின் வழியாக நீங்கள் தேர்வு நடந்ததால், தூண்டலின் பார்ப்பட்டு நீங்கள் தேர்வு செய்ததால், இறுக்கமான நபராகவும், வன்மமான நபராகவும், கோபம் கொப்பளிக்கிற நபராகவும் நீங்கள் மாற்றமடைந்து கொண்டே வருவீர்கள். அது உகந்தது அல்ல. உங்கள் புரிதல் வேண்டும் என்கிற விருப்பம் தூண்டலின் பார்ப்பட்டு சமூக மரபை, சமூக வழக்கத்தை புறக்கணித்ததனுடைய விளைவு நீங்கள் மலர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்படைந்திருக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு பெரும் பள்ளத்தாக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், உங்கள் தேர்வில் நீங்கள் காட்டிய துல்லியத்தன்மை. உங்களுக்கும் நீங்கள் தேர்வு செய்வதற்கும் இடையே இருக்கிற காரணம் என்ன என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் சமூக தூண்டல்களை எல்லையில் நிறுத்திக் கொண்டு, உள்ளபடி எனக்கும் இந்த தேர்விற்கும், எனக்கும் இந்த முறைமைக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன என்பதை காண்பீர்கள் என்றால், அது உங்களை எப்பொழுதும் அரவணைக்கும். நீங்கள் இப்பொழுதும் சமூகத்திற்குள் இருந்து வேறுபட்டவராக இருப்பீர்கள். இதுதான் அடுத்த நிலை. நான் தேர்வு செய்கிறேன். என் உள்ளார்ந்த புரிதலின் அடிப்படையில் ஒன்றை நான் தேர்வு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வீர்கள் என்றால், நான் தேர்வு செய்வது சரியா தவறா என்பதை எவ்வாறு காண்பது? இதே வினாவில் இன்னொன்றையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நான் தேர்வு செய்தவற்றை முடித்துக் கொள்ளலாம். இப்போது இன்று இருந்து நான் எவ்வாறு இவற்றை தொடங்குவது என்பதாகவும் இந்த வினாவை நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்ளலாம். எப்படி என்றாலும், நீங்கள் தேர்வு என்று நகரும்போது, ஒன்றை தேர்வு செய்கிற முகாந்திரத்தோடு நகரும்போது, உங்களைக் கண்டு, உங்களுக்கு உங்களைப் பற்றி என்ன தெரியுமோ அவற்றை ஆழமாக உற்று நோக்குங்கள். அவை தூண்டலா? அவை உங்களைப் பற்றி உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களா? உங்களைப் பற்றி பிறர் உங்களுக்கு வழங்கியிருக்கிற வழங்கல்களா என்பதாக இருக்கும் என்றால், அவற்றை எல்லாவற்றையும் எல்லைக்குள் நிறுத்துங்கள். அவற்றை எல்லாவற்றையும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள். இவற்றை நான் தூண்டல்கள் என்று கூறுகிறேன். உங்களது இயல்பு நிலையிலிருந்து வெளி தூண்டல் ஏதும் இல்லாமல், எனக்கு இது போதுமானது, எனக்கு இது வளமையானது, எனக்கு இது சிந்தனை மேம்பாடு தரவல்லது என்பதை உங்களது தேவையிலிருந்து போதுமானதையும், உங்களது சிந்தனை ஈர்ப்பிலிருந்து வளமையானதையும் பொருத்திக் கொண்டு நீங்கள் நகர வேண்டும். உங்களுக்காக ஒன்றை செய்கிறீர்கள் என்றால், உங்களுக்காக அது உங்களை பாதுகாக்கும் முகத்தோடு உங்களை வளர்த்தெடுக்கும்.
இதில் நீங்கள் தூண்டப்படவில்லை. தூண்டப்படாத நிலையில் நீங்கள் செய்கிறபோது, அது உங்கள் இயல்பில் இருந்து வெளிப்படுவதாக இருக்கிறது. அது நீங்களாக செய்கிறீர்கள். சமூக போக்கினுடைய எந்த சமன்பாடும் உங்களுக்குள் வேலை செய்யவில்லை. நீங்கள் உங்கள் போக்கில் வேலை செய்கிறபோது, நீங்கள் உங்களுக்குள் மாற்றம் அடைகிறபோது, நீங்கள் வெளிப்படத் துவங்குவீர்கள். சரி. இந்த வெளிப்பாடு எப்படி சரி என்றும், பொருத்தமானது என்றும் புரிந்து கொள்வது என்று ஒரு வினா எழும்பும். நீங்கள் முன்பு சொன்ன சான்றாக கூறியது போல, மருத்துவத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது உடல் இயங்கு நிலை புரிந்து ஒரு மருத்துவத்தை தேர்வு செய்வீர்கள் என்றால், ஒரு 10, 20 ஆண்டு காலம் அந்த மருத்துவ வழிகாட்டலில் உங்கள் இயல்பு நிலை தொடர்பின் அடிப்படையில் ஏற்பட்ட மருத்துவ வழிகாட்டலில் நீங்கள் பயணித்து வந்து நிற்கிறபோது, சமூக வழக்கத்தில் இருக்கிற மருத்துவத்தை பின்பற்றிய ஒருவர் எந்த உடல் வளமையை பெற்றிருக்கிறாரோ, அவற்றை விட பன்மடங்கு உடல் நலத்தில் வளமை பெற்றவராக நீங்கள் இருப்பீர்கள். இது கல்வி முறைக்கும் பொருந்தும். இது வாழ்க்கை தேர்விற்கும் பொருந்தும். வழக்கத்தில், பொது வழக்கத்தில், பொது சமூக வழக்கத்தில் இருக்கிற ஒன்றை பின்பற்றுகிற ஒருவர் அடைந்து நிலைக்கிற, நகர்ந்து நிலைக்கிற இடமும், தன் புரிதலில் பெற்றுக்கொண்ட ஒருவர் நகர்ந்து நிலைக்கிற இடமும் ஒப்பீட்டு அளவில் வளமையில் பெரும் வேறுபாடை கொண்டதாக இருக்கும். நீங்கள் மெய் நோக்கி நகர்கிறீர்கள். உங்களைக் கண்டு நகர்கிறீர்கள். உங்களது இயல்பு அறிந்து நகர்கிறீர்கள். எனவே, பொது வழக்கத்தில் பின்பற்றுதல் வழியாக நகர்கிற ஒருவரில் இருந்து நீங்கள் பன்மடங்கு வளமை மிக்கவராக வளர்ந்து நிற்பீர்கள் என்பதாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது உங்களை வார்த்தெடுக்கும் உரை அல்ல. நான் உண்மையை உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் நலம் என்று சான்றைக் கொண்டு ஒப்பிடுவீர்கள் என்றால், வழக்கமான பொது சமூக மருத்துவத்திலிருந்து உங்கள் உடல் நலம் கருதி பின்பற்றுகிற, உடல் நலம் புரிந்து பின்பற்றுகிற மருத்துவத்தை தேர்வு செய்வீர்கள் என்றால், நீங்கள் விதவிதமான வியப்புகளை உணர்வீர்கள். பிறருக்கு நிகழ்கிற உடல் மாற்றங்களும், சூழல் மாற்றங்களும் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல், உடல் மாற்றமும், சூழல் மாற்றமும் உங்களை எவ்வாறு அரவணைக்கிறது, பாதுகாக்கிறது என்பதை உங்கள் வாழ்நாளின் இறுதி நாள் வரை நீங்கள் வியப்போடு, மகிழ்வோடு, இன்பமாக பார்க்க முடியும் என்பது மருத்துவச் சான்றிற்குள் இருக்கிற உண்மை. இந்த வகையிலேயே கல்வியும் இருக்கிறது. இந்த வகையிலேயே வாழ்க்கை தேர்வும் இருக்கிறது. இந்த வகையிலேயே உங்களது ஒவ்வொரு அணுகுமுறையும் இருக்கும் என்றால், வியப்புகளும், இன்பமான வாழ்க்கை பயணமும் தொடர்ந்து இருக்கும். இந்நிலையில் குற்ற உணர்வு கொண்ட ஏற்பு நிலையை கட்டாயமாக்குகிற எந்த ஒன்றும் உங்கள் மேல் நிகழ்த்தப்பட மாட்டாது. நீங்கள் வன்மம் தணிந்தவராக இருப்பீர்கள். நீங்கள் சிந்தனை வளமை மிக்கவராக இருப்பீர்கள். நீங்கள் உயர்வு நிலையில் நகர்கிறவராக இருப்பீர்கள். இன்னும் ஒரு வியப்பான செய்தியை சொல்கிறேன். நீங்கள் சமூகத்தில் உங்களைச் சுற்றி இருக்கிற உறவுகளில் யார் ஒருவராலும் தவிர்க்க முடியாதவராக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் முதன்மையானவராக இருப்பீர்கள். உங்களைச் சுற்றி இருப்பவருக்கு வழிகாட்டும் நிலை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இவ்வாறு உங்களுக்கு ஏற்பு என்பது அருளாக மாறி நிற்கிற நிலையை உணர்வீர்கள், பார்ப்பீர்கள். இப்போதும் உங்களால் இவற்றை செய்ய முடியும். நான் சாரமாக சொல்வது, உங்களது
தேர்வு சமூக வரம்பிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அதற்கு காரணம், வழக்கத்தில் இருக்கிற ஒன்றை புரிதல் இல்லாமல் நான் செய்வதற்கில்லை என்று நீங்கள் துணிகிறீர்கள். இந்த துணிவு மதிப்புக்குரியது. இந்த அடிப்படையில் நீங்கள் நகர்ந்த திசையில் உங்களுக்கு தேவைப்படுவது, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு தேர்விலும் உங்களது இயல்பிற்கும், உங்களது தேர்விற்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன? உங்கள் புரிதலில் இருந்து அந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற மதிப்பீடுகளின் மீதும், ஒப்பீடுகளின் மீதும் அந்த தேர்வு நிகழ்ந்திருக்கிறதா? இவ்வாறு நிகழும் என்றால், அது சிதைகிற போது, அந்த ஒப்பீடுகள் சிதைகிற போது, தற்காலிகமான தூண்டல்கள் மாற்றமடைகிற போது, உங்களுக்கு தனிமையும், சிக்கலும் வாய்க்கிறது. எனவே, நீங்கள் உங்களைக் கண்டு, உங்களது இயல்பு கண்டு, தூண்டலை ஒரு எல்லையில் நிறுத்தி, உங்களது தேர்வினை செம்மைப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், சீர் செய்து கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு ஏற்பும், குற்ற உணர்வும் கட்டாயமாக்கப்படாது. ஏனென்றால், ஏற்பு என்பது ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து நிகழ்வது. உங்களுக்கு முந்தைய சிந்தனை வலிமையிலிருந்து நிகழ்வது. மேம்பட்ட சிந்தனை வளமை உங்களுக்கு ஏற்கனவே என்று ஒன்றை வழங்குகிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் உங்களது வாழ்வும், சிந்தனை தேர்வும் அமையும் என்றால், நீங்கள் வளமிக்கவராக, மெய் நோக்கி நகர்கிறவராக மாறுவீர்கள், வளருவீர்கள். யாவருக்கும் மெய்நிலை அருள் அமைவதாக. நன்றி.